சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமாக அலுவலகத்தில் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேர்தலை எவ்விதத்திலே சந்திக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து மாணவர் அணியிலே லட்சக்கணக்கான மாணவர்கள் இயக்கத்தில் ஆர்வத்தோடு சேர்ந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அந்த வகையிலே இன்றைக்கு சென்னையைச் சேர்ந்த ஒரு சில முக்கிய பிரதிநிதிகளை மட்டுமே இங்கே அழைத்திருக்கிறோம். அதற்கு காரணம், இடவசதிக்கு ஏற்றவாறு தலைமை அலுவலகத்திலேயே கூட்டம் நடைபெற வேண்டும் என்பதற்காக முக்கிய பிரதிநிதிகளை அழைத்து தேர்தல் சம்பந்தமாக பேச இருக்கிறோம். குறிப்பாக சென்னையிலே இயக்கம், கூட்டணி, இதனுடைய வெற்றி வாய்ப்பிற்கு மாணவருடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே மாணவர்கள் தங்களுடைய பணியை எந்தெந்த விதத்திலே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே ஆக்கப்பூர்வமான முறையிலே செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. இது தேர்வு காலம். தேர்வெழுதும் மாணவர்கள், குறிப்பாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகள் நன்றாக தேர்வெழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மனமாற அவர்களை வாழ்த்துகிறோம். மாணவர்களுக்கான மாநில ஆணையத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் நலன் தொடர்பான அரசமைப்பு சட்ட பாதுகாப்புகள், தேவையான சட்ட பரிந்துரைகள், மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றை தீர்க்க வழிவகை செய்தல், மாணவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை குறித்து அரசுக்கு ஆலோசனைகள் வழங்குதல், மாணவர்களுடைய நலன்களை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் முற்றிலும் மாணவர்களுக்கான சட்ட அந்தஸ்து பெற்ற ஒரு தனி சுதந்திரமான மாநில ஆணையம் உருவாக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. அதேபோல கல்வி கட்டணத்தை பொறுத்தவரையில் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஆணையம் அவசியம் தேவை. அரசு நிர்ணயிக்கும் கல்வி கட்டணத்தை விட அதிகமாக வசூலிக்கும் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் நன்கொடை பெறும் கல்லூரிகள் மீதான புகார்களை பெற்று நடவடிக்கை எடுக்க இந்த ஆணையத்தை அவசியம் ஏற்படுத்த வேண்டும்.